நெல்லையில் வள்ளியூர் என்ற கிராமத்துக்கு அடிக்கடி போகிறதும், அங்கே போய் மாலதின்ற பெண்ணை சந்தித்ததும், அந்த எல்லாமே ஆதாரத்தோடு தான் நம்ம வந்து விசிலன்ஸில் குற்றச்சாட்டு வச்சோம். அவங்க பேசின ஆடியோ, அந்த வள்ளியூர் இதில் வந்து 10 ஏக்கர் இடத்த வந்து இவருக்கு இன்னாருக்கு கொடுங்கன்னு சொன்னது, அதான் அந்த 10 ஏக்கர் இடத்த கொடுங்கன்னு சொன்னது எல்லாமே நம்ம ஆதாரத்தோடு தான் விசிலன்ஸில் புகாராக கொடுத்தோம். அது எல்லாமே சேர்ந்து தான் அவருக்கு ரிவிட்டு கடைசியாக வந்தது. கடைசியாக அவர் சொன்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ நீங்களாம் ராஜினாமா பண்ணியிருந்தா ஏன் மறுபடியும் உங்களுக்கே கொடுக்குறாங்க? ஏன் பண்ணுனீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. நல்லா இல்லை சரி, நீங்களாம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பிடிக்கல, அங்கே அநியாயம் நடக்குது, ஆக்கிரமம் நடக்குது, திருத்த முடியாது, நம்மள குற்றவாளின்னு சொல்ல நீ இது பண்ணீங்க, மறுபடியும் ஏன் உங்கள் ஆளுக்கே கொடுக்குறாங்க, உங்கள் முஸ்லீம் லீக்கே? இன்னொன்று என்ன தெரியுமா, முஸ்லீம் லீக்கில் வேறு ஆளே இல்லையா? வக்ஃப் போர்டு சேர்மன்னாலும் நவாஸ் கனி, எம்பினாலும் வேட்பாளர்னாலும் நவாஸ் கனி, ஹஜ்ஜி கமிட்டி மெம்பர் ஆக்கணும்னாலும் நவாஸ் கனி, வேறு முஸ்லீம்